பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பில்டிங் கஸ்டமர் லாயல்ட்டி ஸ்ட்ராட்டஜி ஃபார் லாங் டர்ம் சக்ஸஸ். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை உருவாக்கி நீண்ட கால வெற்றிக்கு யுத்திகள். வாடிக்கையாளரா என்னங்க மறுபடியும் ஒரே செயினுக்குள்ளே சுற்றிட்டு வரீங்க, அப்படி தானே இருக்குது? ஆமாம், வாடிக்கையாளர் தானே எல்லாம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாடிக்கையாளர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்றாரு. இண்டஸ்ட்ரி சொன்னால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட் சொல்கிறீங்க, வேறு எதுவும் இல்லை. சூப்பர் மார்க்கெட்டில் வாடிக்கையாளர் வராரு, அவர் திரும்ப வர வைக்கணும். அவர்கிட்ட என்ன பண்ணலாம்? ரொம்ப சின்னது, நம்மளோட மேனேஜரோ இல்லை நம்மளோட எம்ப்ளாயிலே ஒரு ஹையரில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட போய், ரவி சார் எப்படி இருக்கீங்க, ஒரு வார்த்தை அவரோட பேரை சொல்லி நம்ம சொல்கிறப்போ ஒரு கனெக்ட் ஆகுது. அப்போ முதலே என்ன பண்ணிடுவோம், அவர்கிட்ட நம்ம பேசிடுறோம், அவர் பேரை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பேரை அவர்கிட்ட சொல்லிடுறோம். அவர் உள்ளே வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை சொல்கிறோம். ரெண்டாவது, அவருக்கு ரொம்ப பிடிச்சது மீட்டை இங்கே வந்து வாங்குறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மீட்டோ ஃபிஷ்ஷோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது, இல்லை கிராசரி ஏதோ ஒன்று வச்சுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, புத்தகம் கொடுக்கலாம். ஒரு மோட்டிவேஷ்னல் புத்தகமோ, இல்லை சமையல் கற்றுக்கக்கூடிய ஒரு புத்தகமோ, இல்லை ஃபாரினில் இருக்கக்கூடிய யாரோட ஆத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணுறோம், அவர் காசில் தான் பண்ணுறோம். அவர் மாதம் 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினார், 3000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாரு, 5000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாரு. அவருக்கு ப்ரெசண்ட்டாக நம்ம இதை போடுறோம். ஏன்னா அந்த புக்கை பார்க்குறப்பம்லாம் அவருக்கு நம்மளோட எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது பாயிண்ட் 2. ஓகே, புக்கு தான் கொடுக்கணுமா அப்படிலாம் இல்லை. ஒரு பென் கொடுக்கலாம், ஒரு நல்ல ரொம்ப அழகாக இருக்கிறது, அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பென் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேலெட், அவர் பர்ஸை பக்கத்துலேயே வச்சுருக்க மாதிரி ஒரு அருமையான ஒரு வேலெட் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டைரி, அதெல்லாம் இந்த டைரியில் வந்து நம்மளோட விளம்பரத்தை போட்டு அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அவருக்கு நம்மளை பார்க்குறப்பவே புரிஞ்சிடும், நான் தான் இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன்ல, அப்போ வந்து இப்படி தான் போடுவேன், அப்படி கிடையாது. யாருக்கு எந்த பொருளை கொடுக்க போகிறோம், அதில் எப்படி நம்ம பிராண்ட் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஒரு உதாரணம் தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது வந்து உங்களுக்கு சரியாக இருக்குமோ நீங்கள் அதை கொடுக்கலாம். இன்னும் கூட ஒரு அருமையானது வால் கிளாக்கு. அது அவங்களோட வீட்டில் மாட்டுறப்போ கண்டிப்பாக அவங்க நம்மளோட அடிக்கடி பார்ப்பாங்க. அதுவும் கூட ஒரு நல்ல ஒரு பிராண்டிங் தான். அடுத்து பாயிண்ட் 3, பர்சனலாக அவர் கூட கனெக்ட் ஆகுது. சார், தீபாவளி வந்துருச்சு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வரலையா சார்? நல்ல புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸும் இதில் வந்திருக்கு, வேறு பிராண்ட்லாம் வந்திருக்கு சார், இந்த வாரம் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஏன்னா முதலே நம்ம அவர்கிட்ட அறிமுகமாயிட்டோம், அவரோட பேரை சொல்லி நம்ம கூப்பிடுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர் கூட ஒரு கனெக்ட் ஆகிட்டோம். இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடுறப்போ அவருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி, ஆமாம் பண்டிகை காலம் வருதில்ல, நம்ம இதெல்லாம் வாங்கணும். வேறு எங்கேயும் ஆஃபருங்கிற பேரில் எங்கேயும் அவர் போயிடக்கூடாது, நம்ம கடைக்கு தான் வரணும். அப்போது வந்து ஒரு பர்சனலாக நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறது. ஃபோன் பண்ணுறவங்க, ஹலோ யார், ரவி சாரா, இப்படி சொல்ல வேண்டாம். சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரவி சார், நான் உங்கள் அருண் பேசுகிறேன், சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது, இந்த டோன்லேயே கூட வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அவர்கிட்ட ஒரு பர்சனல் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 3வது பாயிண்ட். 4வது, கஸ்டமரோட ஃபீட்பேக். என்னங்க எப்போ பார்த்தாலும் கஸ்டமரோட ஃபீட்பேக். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிரபலமான கம்பெனி தன்னோட பிஸ்கட் வியாபாரத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 20 ரூபாய் பேக்கை வந்து கொடுக்குது. அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர்கிட்ட ரேண்டமாக அவங்க வந்த மாதிரி இல்லை, வேறு யாரோ வந்த மாதிரி போய் இந்த மாதிரி பிஸ்கட் சாப்பிட்றாங்களா, உங்கள் குழந்தை அம்மா சாப்பிட்றான், எப்படி இருக்குது, என்னங்க நமத்து போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமத்து போயிடுதா? இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து போகுது. பெரும்பாலானவங்களோட கருத்து வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா பிஸ்கட் பொறுப்பாக தானே இருக்கும், நல்ல பேக்கெல்லாம் இருக்கா, பேக்கேஜில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அந்த மிகப்பெரிய நிறுவனம், இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பேக்கேஜை வந்து திரும்பவும் சரி பண்ணுறாங்க. இப்போவும் அதே மாதிரி போகுது.
ஏற்கனவே இவங்ககிட்ட ஃபீட்பேக் கொடுத்தவங்கள அவங்களெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி சில பேர்கிட்ட அதே மாதிரி கேட்குறாங்க. அப்பவும் அவங்க அதைத்தான் பதில் சொல்கிறாங்க. என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு 3ஆவது தடவை இவங்க போகிறப்ப இவங்க கேட்டுறாங்க, என்னங்க ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாங்க எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தான், அவள் அதிகபட்சமாகவே 3 பிஸ்கட் தான் சாப்பிடுவா. நான் 20 ரூபா பேக்கோ 40 ரூபா பேக்கோ வாங்கி வச்சு உடச்சிட்டு 2 சாப்பிடுவோம். எல்லோரும் சேர்ந்து மொத்தமாகவே 5லேருந்து 6 தான் சாப்பிடுவோம். மற்றதெல்லாம் வேஸ்ட் தானுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த கஸ்டமர், அந்த வீட்டில் மொத்தமே 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் பிஸ்கட் சாப்பிட்றவங்க 2 பேர் தான். அவங்களுக்கு தேவை அவ்வளோதான். அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா 10 ரூபா 5 ரூபா பேக்கேஜை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இருந்தே நம்ம வரக்கூடிய அந்த ஃபீட்பேக்கில் நமக்கு அபரிவிதமான ஒரு வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மறந்துடாதீங்க. இந்த 4 பாயிண்ட்டும் உங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண்.